ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை பார்ப்பதற்காக 7வது முறையாக நானே உன்னை தேடி வந்துள்ளேன். இன்றாவது என்னை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் நான் விடையளிக்கின்றேன். இப்பொழுது உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்பொழுது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி கொள் தங்கமே. என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே அப்பா என்று மட்டும் கூறாதே. உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றும் இல்லை என்கின்றாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அது தினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் அத்துணையும் அடங்க தொடங்கும். நிதானமாக யோசித்துப்பார். நீ தியானத்தில் ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான். ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா. உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வாய். என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் உயிர் பிள்ளை நீ. என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனம் எவ்வளவு அமைதி அடைகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சி பலிக்கும். உன்னுடைய இந்த சூழ்நிலை கூடிய விரைவில் மாறும் தங்கமே. உன் புதிய திட்டத்தில் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த வெற்றிகள் உன்னை வந்தடைய போகின்றது. பிறரை பற்றி நீ எதுவும் விமர்சிக்காதே. பிறரை பற்றி விமர்சிப்பது எளிது, விவாதிப்பது எளிது, அறிவுரை கூறுவது அதைவிட எளிது. ஆனால் தனக்கென வரும்பொழுது ஒவ்வொருவரும் தடுமாறுகின்றார்கள். பிறருக்கு என்றால் வாய் மட்டும்தான் பேச செய்வார்கள். தனக்கென வரும்பொழுது பொதுதான். அதன் வலியும் வேதனையும் புரியும், உணரவும் முடியும். எனவே நீ மற்றவர்களை ஒருபொழுதும் காயப்படுத்தியோ இலக்காரமாகவோ பேச வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை மட்டும் பார். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் முன்பு சற்று சிந்தித்து பார். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தங்கியிருக்கிறார்கள், தூங்குகின்றார்கள். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். பெரிய மாளிகை இல்லை என்றும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சிந்திக்காதே. உணவு உண்ண, உடுத்த உடை, இருக்க விருப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் பொழுது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள்தானே என்று நினைத்து நிம்மதியாக இரு. ஓம் முருகா!